அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற அந்த சீரியஸினுடைய அதுக்கு அடுத்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி இதை குறித்த ஒரு சின்ன பின்னணியை நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். முதலாவது நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவதூதர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதை விழுந்து போன தூதன் அப்படிங்கிற ஒரு நபரை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நாம் யார் அப்படிங்கிறத அடையாளம் காண வேண்டியது இருக்குது. ஆனால் வேதாகமத்தில் சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபர் ஒரு தேவதூதனாக படைக்கப்பட்டு தானும் கடவுளாக வேண்டும் என்று அந்த கடவுளுடைய இடத்தை இச்சித்ததினாலே கடவுளாலே தள்ளப்பட்ட ஒரு நபராக, தள்ளப்பட்ட தேவதூதனாக இருக்கக்கூடியது தான் வேதாகமம் சாத்தான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவனை ஒரு சில தேவதூதர்கள் பின்பற்றினாங்க அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது எதற்காக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னா, கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வேதாகமத்தில் நாம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் படைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் இந்த வீழ்ச்சி. அதாவது தேவதூதர்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறதுனால அதை பார்க்கும் பொழுது இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற ஒரு சில சம்பவங்கள் நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா கடவுளை எதிராக நினைக்கக்கூடிய, கடவுளுடைய படைப்பை கெடுக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இந்த 3வது அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாளுடைய சூழல் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது இந்த 3வது அதிகாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ளணும். தேவதூதர்களை ஆண்டவர் படைக்கும் பொழுது அவங்க தேவதூதர்களை ஆண்டவர் அவர் தனக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் தனக்கு பணி செய்யும்படியாகவும் ஆண்டவர் படைத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களை ஆண்டவர் எதற்காக படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அடிப்படையில் மனிதனுடைய படைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது மனிதனை தன்னுடைய சாயலிலே ஆண்டவர் படைத்திருந்தார். அவருடைய சாயலிலே படைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதன் அல்லது மனுக்குலம் கடவுளோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அடிப்படையில் ஆண்டவர் மனிதர்களை அவரோடு கூட உறவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பதற்காக படைத்தார். ஓகேவா? ரிலேஷன்ஷிப், மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு அன்புறவு இருக்க வேண்டும், அந்த உறவு அடிப்படையிலான ஒரு புரிதல் இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்கணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம தேவதூதர்கள் செய்யக்கூடிய அந்த ஆராதனையும் நாம் செய்கிறோம், ஆண்டவருக்காக பணியும் இப்பொழுது நாம் செய்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட மேலாக ஆண்டவர் மனிதனை படைத்ததனுடைய அடிப்படை நோக்கமே மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு அன்புறவு இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா மனிதர்களை படைத்திருந்தார். இதை எதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஏற்கனவே இந்த சூழலில் 3வது அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் இந்த ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏதேன் அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஏதேன் தோட்டம் அவர்கள் வாழ்வதற்கான மிகச்சரியான சூழ்நிலையை கொண்ட ஒரு இடமாக இருந்தது. ஆண்டவர் ஏதோ படைச்சு அப்படியே மனுஷனை பூமியில் விட்டுட்டு போயிடல, ஒரு சிறப்பான ஒரு மிகச்சரியான ஒரு இடத்தை ஆண்டவர், அந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்த ஆண்டவர் அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் ஆண்டவர் அவங்கள வாழ வச்சார். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல வாழ வைக்கல, பூமி ஒரு மிகப்பெரிய பூமி தான், முழுவதுமாக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடம் உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்தார், மனிதர்களை வாழ வைத்தார், அந்த இடத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் மனிதனோடு கூட நல்ல ஒரு அன்புறவிலே இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்திலே மனிதனை வாழ வைக்கிறார், ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு அற்புதமான இடத்திலே வாழ வைக்கிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். இந்த ஏதேன் தோட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அற்புதமான ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக மனிதர்களுடைய எல்லா விதமான தேவைகளும் முழுவதுமாக சந்திக்கப்பட்ட ஒரு இடமாக அது இருந்தது. அவங்களுக்கு தேவையான உணவு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா உணவும் ஏற்கனவே அவங்களுக்கு அங்கே என்ன செய்து இருக்குது. கடவுள் அவங்களுக்கு அதை என்ன செய்திருந்தார், முழுவதுமாக ஆண்டவர் அதை கொடுத்திருந்தார்.
அப்போ இந்த உணவு இன்றைக்கி வந்து அவங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த உணவு அப்படிங்கிறது ஆண்டவர் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்த ஒரு விஷயமாக இருந்தது. இது நம்ம கவனமாக வந்து நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம பின்னாடி வந்து வேற ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது தான் என்னென்ன விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்திலே அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உடை இல்லாமல் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அப்படி அவங்க இருந்தாலும் கூட அந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது அவங்க அவங்க வந்து வாழ்வதற்கு மிக சிறப்பான சரியான ஒரு இடமாக இருந்துச்சு. அப்போ அங்கே உள்ளே இருந்த அந்த அந்த சூழல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ மிகச்சரியான ஒரு அற்புதமான ஒரு இடம், அவங்களுடைய தேவைகள் முழுவதுமாக சந்திக்கப்பட்டிருந்த ஒரு இடம். ரொம்ப முக்கியமாக அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே அந்த உறவு மிகச்சிறப்பானதாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலே சந்திக்க வருவதை நாம் பார்க்குறோம். அப்போது அந்த உறவு மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் மிகச்சிறப்பான ஒரு உறவாக இருந்தது. இரண்டாவது, ஆதாம் ஏவாள் 2 பேரும் அங்கே வாழ்கிறாங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவும் மிக சிறப்பான ஒரு உறவாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை கவனமாக பார்ப்போமானால் அவர்கள் ஒரு அற்புதமான அந்த இயற்கை சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த இயற்கைக்குமான உறவும் கூட மிக அற்புதமான ஒரு உறவாக, எந்த விதமான தடங்களும் இல்லாத, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு உறவாக அது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இந்த ஹார்மோனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இல்லையா, ஒன்றோடு ஒன்று இசைந்து போகக்கூடிய அற்புதமான ஒரு இசைவுத்தன்மை உள்ள ஒரு அழகான ஒரு சூழலாக இந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறதும் அது அவங்களுடைய வாழ்ந்ததும் இருந்தது. இப்படிப்பட்ட இந்த பின்னணியில் தான் நாம் வந்து இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நாம் 2 பகுதியாக பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதனால் நாம் வந்து இன்றைக்கு ஒரே நாளில் வந்து இந்த 3வது அதிகாரத்தை நம்ம முடிக்க போகிறதில்ல. இதை வந்து 2 பகுதிகளாக பிரித்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதனால் இந்த பாடமும் அடுத்த பாடமும் இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அமையும். இப்போ இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு என்டிட்டி, ஓகேவா, ஒரு அனிமல், ஓகேவா, அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து பேசுது அப்படிங்கிறது ஒரு விஷயம், நமக்கு அது பேசுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது பேசுனதை பார்த்து ஏவாள் சர்ப்ரைஸ் கூட ஆகலை, எதுவும் சர்ப்ரைஸ் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சர்ப்பம் வந்து பேசும்போது அது என்ன அடிப்படையில் என்ன பேசுது அப்படின்னா, கடவுள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த சர்ப்பம் பேசுது, ஆனால் அது கடவுள் சொன்ன ஒரு விஷயத்திற்கு எதிரான ஒரு காரியத்தை பேசுகிறத வந்து என்ன செய்கிறோம்னா நம்ம பார்க்குறோம். அப்போ அதை தான் வந்து அதை நாம் பார்க்கும் பொழுது தான் இந்த இடத்துல வந்து கடவுளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் இந்த இடத்துல செயல்படுவதை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இதில் அந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாத்தான் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த பாம்பின் மூலமாக, அந்த பாம்பின் வடிவிலே வந்து என்ன செய்கிறான்னா அவன் பேசுகிறான். அதில் ரொம்ப முக்கியமாக அவன் கடவுள் ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய விருட்சத்தை நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட சொன்னது என்னன்னா, அதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவன் கேட்குறான், கடவுள் வந்து நீங்கள் வந்து சகல விருட்சத்தினுடைய கனியும் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே ஏவாள் இடத்துல தான் வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நாங்கள் வந்து தோட்டத்தில் உள்ள எல்லா பழத்தையும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விருட்சத்தில் உள்ள கனியை குறித்து, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தில் உள்ள கனியை குறித்து நீங்கள் அதை புசிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏவாள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் ஆண்டவர் ஆதாம் கிட்ட தான் இதை சொல்கிறாரு. கண்டிப்பாக ஆதாம் என்ன செஞ்சுருக்காரு, இதை ஏவாள் கிட்ட கன்வே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அடுத்ததாக அந்த சர்ப்பம் வந்து சொல்லுது,
நீங்கள் வந்து சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லுது இல்லையா? நீங்கள் வந்து என்ன செய்ய சாகவே சாவதில்லை. அதாவது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் அதை சாப்பிடுகிற நாளிலே சாவீர்கள். ஆனால் இங்கே அந்த சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்கள் அதை சாப்பிட்டா சாக மாட்டீங்க. சரி, இந்த இடத்துல தான் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே எதிராக பேசக்கூடிய, கடவுளுடைய வார்த்தையை மாற்றி பேசக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் வந்து தேவனாக மாறிடுவீங்க, நீங்கள் தேவர்களைப் போல மாறிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த கடவுளாக ஆகிவிட வேண்டும், தேவன் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஆசை யாருடையது? அதை பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையிலே அது சாத்தானுடையது. அப்படி ஆசைப்பட்டனால தான் அவனை வந்து கடவுள் என்ன செய்தார்? அந்த இடத்தை விட்டு தள்ளி விடுறாரு. ஆனால் இப்போ அதே ஆசையைத்தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இங்கே ஏவாளுக்குள்ளேயும் கொடுத்து தூண்டுறதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சாத்தான் அப்படிங்கிறவன் எப்போவுமே இந்த மனுஷனை வந்து வஞ்சிக்கிறதுக்கும் அவன் வந்து அவர்களை ஏமாற்றி அழிப்பதற்கு கூடிய அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு செயல்படுவதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவன் ஏமாத்துறான். இங்கே ஏவாளை ஏமாத்துறதை நம்ம பார்க்குறோம். இப்போ சாத்தான் வந்து எப்படி இங்கே ஏவாளை ஏமாத்துறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். முதலாவது அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவன் சந்தேகிக்க செய்கிறான் இல்லையா? ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஆண்டவருடைய வார்த்தை மேலே அவன் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். அவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி கடவுள் சொல்லியிருக்காரா இல்லையா, இந்த மாதிரிலாம் அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா, அப்படி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை கிளப்புறதை வந்து நம்ம பார்க்குறோம். அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா இங்கே ஏமாத்துறான். கடவுள் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அவன் வேற ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே ஏமாத்துறான். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த சாத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த நபர் ஏமாற்றுவதில் ஒரு நிபுணத்துவம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொய் சொல்கிறான், ஏமாற்றுகிறான். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு பொய்யை சொல்கிறான் இல்லையா? கடவுள் ஒன்றை சொல்லியிருக்க அதற்கு மாற்றாக ஒன்றை சொல்கிறான். அதே மாதிரி தான் எப்போவுமே வந்து இந்த சாத்தானுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக, கடவுளுடைய வார்த்தையை புரட்டி வேறு விதமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அது சாத்தானுடைய செயல்தான். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று இருக்க அதை வேறு விதமாக மாற்றி சொல்கிறது அப்படிங்கிறது அது பிசாசினுடைய செயல்பாடு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அவன் பல நேரங்களில் நம்முடைய சிந்தை மூலமாக, ஒரு சில நேரங்களில் நபர்கள் மூலமாகலாம் இந்த மாதிரியான பொய்கள் என்ன செய்கிறான், சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறான். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா சாத்தான் வந்து இந்த இடத்துல நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் அவன் வந்து என்ன செய்கிறான்னா காட்டுறான். எப்போவுமே வந்து அவனுடைய வேலை இதுதான். நல்ல விஷயத்த அவன் கெட்ட விஷயம் அப்படிம்பான், கெட்ட விஷயத்த அவன் நல்ல விஷயம் அப்படிம்பான். எங்கள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கடவுள் ஒரு விஷயத்தை விலக்கி வச்சிருக்கிறாரு, நீ அதை சாப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை விலக்கி வைத்திருக்கிறார். அது கெட்டது, அது வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே சாத்தான் என்ன சொல்கிறான், கடவுள் எதை விலக்கி வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நீங்கள் சாப்பிடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கெட்டதை நல்லதாக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஏவாள்கிட்ட சொல்கிறான், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள்லாம் திறக்கப்பட்டுரும், இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவர்களை மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆசையை தூண்டி ஒரு கெட்ட விஷயத்தை அவன் நல்ல விஷயமா காட்டுறான். எப்போவுமே சாத்தான் இதை செய்வான், கெட்ட விஷயத்தெல்லாம் என்ன செய்வான் அப்படின்னா நல்ல விஷயமா வந்து அவன் செய்வான். இப்போ நீங்கள் இப்போ கூட நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சமூகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கெட்ட விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை போல் அவன் என்ன செய்வான் அப்படின்னா காட்டுவான். உதாரணத்துக்கு வந்து மது குடிக்கிறது இருக்குது, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்கள் இருக்குது, புகைப்பிடிக்கிறது மாதிரியான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அது ரொம்ப நல்லது, அது செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதை இருக்கும், இந்த வயசில் இதை செய்யாமல் வேறு எந்த வயசுலப்பா இதெல்லாம் செய்வீங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னா ஒரு கெட்ட விஷயம், ஆனால் அதை நல்ல விஷயமாக காட்டுறது.
அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த சினிமாக்கள் மூலமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகைப்பிடிப்பது அப்படிங்கலாம் ஏதோ ஒரு கௌரவத்தின் அடையாளமாக அல்லது புகைப்பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆண்மையின் அடையாளமாக இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா காட்டப்படுவது நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொய் தவறான விஷயத்தை சரியான விஷயமாக காட்ட முயற்சி பண்ணுறது. அதே மாதிரி பல நேரங்களில் ஒரு தவறான விஷயத்தை ஒரு சரியான நல்ல விஷயமாக காட்ட முயற்சி பண்ணுறது. அது மாதிரி ஒரு சில நேரங்களில் நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை அவன் என்ன செய்வான் அப்படின்னா காட்டுவான். அப்போது அந்த மாதிரி இதில் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன செய்யணும்னா இந்த கனியை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது, கடவுளுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவன் கடவுளுக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறது வந்து அது அவசியம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்கள் மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அதாவது அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் மாறிடுவீங்க. அது அவருக்கு விருப்பம் இல்லை இல்லையா? அவர் வந்து உங்களை இப்படி கீழே தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் வந்து நீங்கள் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதனால தான் உங்களை இதை சாப்பிட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் வந்து கடவுளை வந்து கடவுள் மேலே குறை சொல்லக்கூடிய ஒரு நபராக அவன் வந்து இருக்கிறான். ஸோ இதுதான் சாத்தானுடைய செயல்பாடு. அவன் எப்பொழுதுமே இந்த வண்ணமாகவே செயல்படுகிறான். அப்போ நாம் எப்போவுமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்பொழுதுமே நம்ப வேண்டும். அதிலிருந்து நம்முடைய நம்பிக்கையை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி அந்த மாதிரி அவங்களுடைய ஆசையை தூண்டும் போது ஏவாள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அவங்க வந்து அந்த பழத்தை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. நாம் வந்து பொதுவாக வந்து இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆதாமும் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்குறா. அவங்க சாப்பிடும்போது கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி உண்மைதான். அவங்க வந்து அந்த பழத்தை சாப்பிடுவது வந்து கீழ்ப்படியாமை தான். ஆனால் இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால் வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது முழு வேதாகமத்தையும் ரொம்ப முக்கியமாக நற்செய்தியை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. ஏன் இந்த கீழ்ப்படியாமை வருது? ரொம்ப சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா, அவங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பவில்லை. இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மைண்டில் என்ன இப்போ பதிச்சுக்கோங்க, ஓகேவா? அண்டர்லைன் போட்டு பதிச்சுக்கோங்க. அதாவது ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய வார்த்தையை நம்பாம சாத்தானுடைய வார்த்தையை நம்பிட்டாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய இன்னொரு விதத்தில் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணிச்சாங்க, விசுவாசிக்கலை. இப்போ கடவுளுடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கலை அப்படிங்கிறது தான் இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் வருவதற்கு காரணமாக அமைந்தது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கு இந்த பகுதி ஆதியாகமம் 3வது அதிகாரம் பேசப்படும் போது கீழ்ப்படியாமை 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 அப்படிங்கிறது பெரும்பாலும் பேசப்படும். ஆனால் அந்த அவிசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் போனது தான் இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிற அந்த செயல் வருவதற்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிறது பெரும்பாலும் பேசப்படாத விஷயம். ஆனால் அதுதான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை. அவன் என்ன செய்கிறான், கடவுளுடைய வார்த்தையின் மேலே சந்தேகத்தை வர வைக்கிறான் சாத்தான். உடனே வந்து அவங்க கடவுளுடைய வார்த்தையை மேலே சந்தேகப்பட்டு அவர் சொன்னதனுடைய அந்த உண்மைத்தன்மையை அவங்க நம்பாமல், கடவுள் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்பாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே விடுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்போது அதனால தான் வந்து ஏவாள் வந்து அதை நம்பாமல் எடுத்து சாப்பிட்றாங்க. அதை தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்குறாங்க. அங்கே ஆதாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கி சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அது துணிகரமாக அங்கே ஏவாள் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆனால் ஆதாம் அங்கே துணிகரமாக அதை செய்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளும் 2 பேருமே தேவனால் விலக்கப்பட்ட கனியை புசித்து துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்தார்கள். நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் இங்கே ஒரு பழந்தானே, இது ஒரு சாதாரண பழந்தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆமாம், அது ஒரு சாதாரண பழமாக கூட இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது எப்படிப்பட்ட பழம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பவில்லை. காட்ஸ் வேர்ட், இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்த கடவுளுடைய வார்த்தையையும், இதை நீங்கள் சாப்பிட்டால் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்த கடவுளுடைய எச்சரிப்பையும் அவர்கள் நம்பாமல் போனது தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை. கடவுளுடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைக்காமல் போனது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை.
அப்படி அவங்க செய்த பொழுது கடவுள் என்ன சொல்லியிருந்தாரோ அது இமீடியட்டாக நடந்துச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். கடவுள் சொல்லியிருந்தார், நீங்கள் இதை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க. நம்ம இதை தொடர்ந்து நீங்கள் வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே சாப்பிட்ட உடனே தொப்புன்னு அப்படியே செத்து விழலை. அப்போ நமக்கு ஒரு இந்த இடத்துல கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இதை சாப்பிட்றனால சாகவே சாவீர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சாத்தான் சொல்லியிருக்கிறான், இல்லை நீங்கள் சாக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போது இங்கே சாப்பிட்டுட்டு அவங்க சாகலை அப்படின்னா கடவுள் உண்மை சொன்னாரா சாத்தான் உண்மை சொன்னாரா? ஏன்னா அவங்க சாகலை இல்லையா, அவங்க சாகாமல் உயிரோடு தான் நிற்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல வாசிக்கிற பல நபர்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம். நீங்கள் கொஞ்சம் ஆழமாக வாசிக்கிற நபராக இருந்தீங்கன்னா, சாத்தான் தான் அப்போ உண்மை சொல்லியிருக்கான், அவங்க சாகலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த இடத்துல மரணம் அப்படிங்கிறீங்க, அதை சாப்பிட்றதுனாலே சாகவே சாவீர்கள், சாவு மரணம் அப்படிங்கிற வார்த்தை எப்பொழுதுமே வேதாகமத்திலே எதை குறிக்குது அப்படின்னா பிரிவை குறிக்கிறது, பிரிவை குறிக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம பொதுவாக மரணம் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மரணம் அப்படிங்கிறது முடிவு அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளோதான், மரணம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தினுடைய அடிப்படையில் மரணம் முடிவு கிடையாது. இப்போ மனுஷனே எடுத்துக்கிட்டாலும் நம்ம எதை ஒரு மனுஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு நம்ம உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷனுடைய உடம்பு இருக்குது, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குவோமா, ஒன்று உடம்பு இருக்குது, இன்னொன்று உள்ள உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பைபிள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிந்து விட்டது, சாகலை உயிர். ஓகேவா? அந்த ஆத்துமா அந்த இதை விட்டு என்ன செய்கிறது, ஆவி ஆத்துமா அந்த உடலை விட்டு பிரிகிறது. அதைத்தான் நம்ம சரீர மரணம்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் அங்கே ஆண்டவர் எதை மரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, ஆக்சுவலாக ஆண்டவர் இந்த மரணத்தில் ரொம்ப முக்கியமான சொன்னது ஆவிக்குரிய மரணம். இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். அதை சாப்பிட்டாங்களா, அதை அவங்க புசித்தாங்க. அப்பொழுது 7வது வசனம் 3:7, அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கடவுள் இந்த தோட்டத்துக்கு உலாவ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவரை சந்திக்க விருப்பத்தோடு ஓடுவார்கள். இப்போ ஆண்டவர் உலாவ வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, பயந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒளித்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஒளித்து கொண்டார்கள். அப்போ என்ன நடந்திருக்கு, there is something happened. அவங்க அதுக்கு நிர்வாணிகளாக இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க தாங்க நிர்வாணிகளாக இருந்தது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இங்கே அவங்களுடைய கண்கள் திறத்தப்பட்ட போட்டு அவங்க நிர்வாணிகள் அப்படிங்கிறத அறிந்தாங்க. உடனே அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அத்திலைகளை தைத்து தங்களுக்கு என்ன செஞ்சாங்களா, அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி அதை மறைக்கிறதுக்கு இமீடியட்டாக ட்ரை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அதை ட்ரை பண்ணவே இல்லை, மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சம்திங் ஹேஸ் சேஞ்ச், அவங்கள உள்ள ஏதோ மாறிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அடுத்ததாக கடவுளை பார்த்து அவங்க விலகி ஓடுவதை நாம் பார்க்குறோம். விலகி ஓடுறது இதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருந்த உறவு மிக அற்புதமானதாக இருந்தது. அவங்க கடவுளை பார்த்து கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவரை விருப்பத்தோடு அவங்க சந்திக்க போவாங்க. ஆனால் இப்போ இது நிகழ்ந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கடவுளை விட்டு விலகி ஓடினாங்க. பாருங்கள், அவங்க அந்த அந்த பிரிவு உண்டாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இந்த இடத்துல அடிப்படையில் மரணம் என்று குறிப்பிட்டது எதை அப்படின்னா, இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லியிருந்தாருன்னா, அவரோடு கூட மனுக்குலத்துக்கு இருந்த அந்த உறவு உடைந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரிலேஷன்ஷிப், அந்த உறவு உடைந்து போகும். ஜீவனுள்ள தேவனோடு கூட இணைந்திருப்பது, உறவிலே இருப்பது ஜீவன். அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு பிரிந்து விடுவது மரணம், ஆவிக்குரிய மரணம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆவிக்குரிய மரணம் உடனடியாக நிகழ்ந்தது. ஓகேவா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், இதை சாப்பிட்ற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். இதை சாப்பிடும் பொழுது நீங்கள் அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது அந்த 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 அவிசுவாசம் உள்ளே வந்த பொழுது அவர்கள் கடவுளோடு கூட அந்த உறவிலிருந்து பிரிந்து விட்டார்கள். இதைத்தான் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அதைத்தான் ஆண்டவர் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா சொல்லியிருந்தார்.
ஸோ இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் உடனடியான என்ன விளைவுகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 7வது வசனத்து 8வது வசனத்துலேயும் அவங்க வந்து அவங்க சாத்தானோடு சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. இப்போ அவங்க கடவுளுடைய உறவிலே இருந்து பிரிந்து இப்பொழுது சாத்தானுக்கு அவர்கள் அடிமைகளாக மாறிப்போனார்கள். ரொம்ப முக்கியமானது. கடவுளுடைய உறவில் இருந்தாங்க, சாத்தானுடைய அடிமைகளாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அவர்களுடைய சிந்தை கரைப்பட்டது. அந்த சிந்தையிலே கரை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 7வது வசனத்தில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து உடனடியாக தங்களுடைய நிர்வாணத்தை, அந்த அசிங்கத்தை மறைப்பதற்காக, அந்த மானத்தை மறைப்பதற்காக அவர்கள் உடனடியாக அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அதை மறைச்சிக்கிறாங்க. அந்த சிந்தை அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இன்னோசன்ஸ் இருந்துச்சு. அவங்க நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் அது அவங்கள பாதர் பண்ணலை. பட் ஆனால் இது நிகழ்ந்த போது இமிடியேட்டாக அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அந்த சிந்தையில் ஒரு கரை பட்டுருச்சு, அங்கே சிந்தையில் கரை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுளை விட்டுட்டு தன்னிச்சையாக செயல்படுறாங்க. எப்படி இந்த மறைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இலைகளை இழுத்து தைக்கிறதுக்கு கடவுளோட டிபெண்ட்டாக இருந்தவங்க, கடவுளை சார்ந்து இருந்தவங்க இப்பொழுது கடவுளை இல்லாமல் தற்சார்பாக அவர்களே செயல்படுவதற்கு அங்கே முயற்சி செய்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பயம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறிட்டு பயப்படுறாங்க கடவுளை பார்த்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி கடவுளை சந்திக்க விருப்பத்தோடு போவாங்க. இப்போ தேவ சந்நிதியை விட்டு விலகி ஓடுறாங்க. அங்கே நிர்வாணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ கடவுளை பார்த்து ஒரு பயம் அங்கே வருது. அடுத்தல தாங்கள் நிர்வாணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க உடனடியாக தங்களுடைய அசிங்கத்தை அங்கே மறைக்கிறதுக்கு அந்த மானத்தை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வேறு யாரும் இல்லை. ஆதாம் இருக்கிறாங்க, ஏவாள் இருக்கிறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தே வந்து என்ன வருது, பயம் வந்துடுது. ஐயோ நம்ம இவங்க நம்மளை நிர்வாணமாக பார்த்துடக்கூடாது, ஐயோ அவங்க நிர்வாணம் பார்த்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு பயம் உள்ள வர்றதை நம்ம பார்க்குறோம். பயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக மாறி இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ சம்திங் ஹேஸ் சேஞ்ச்டு, மாறிப்போச்சு. அது வரைக்கும் இருந்த சூழல் வேறு, அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்விலே இருக்கிற அந்த சூழல் வேறு. கடவுளை விட்டு பிரிந்து பயந்து ஓடுவதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட்டாக நடந்தது. இமிடியேட்டாக அவங்க ஆவிக்குரிய மரணம் அடைந்தார்கள். இந்த ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிரின் ஊற்றாகிய தேவனிடத்திலிருந்து பிரிவுன்னு சொல்லி சொன்னால அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். இதில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு இலை இருக்குது. அந்த இலையை நீங்கள் வந்து ப்ளக் பண்ணி பிச்சு எடுத்துடுறீங்க, ஓகேவா? அப்போது அந்த 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 இலைக்கான ஜீவன் எங்கேருந்து அதுக்கு கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மரத்துலேருந்து தான் கிடச்சிட்டு இருக்குது. ஆனால் அந்த மரத்தை விட்டு அந்த இலையை நீங்கள் பிச்சு எடுத்துடுறீங்க. இப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் லைஃப், அந்த இலைக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து அந்த இலை பிஞ்சு வந்துருச்சு. அந்த இலையை நீங்கள் பார்க்குறீங்க, பச்சையாக தான் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அந்த இலையில உயிர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பிச்சை உடனே அது பார்க்க பச்சையாக தானே இருக்குது, உயிர் இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த உயிரின் ஊற்றாக இருக்கக்கூடிய, அந்த சோர்ஸாக இருக்கக்கூடிய மரத்துலேருந்து அந்த இலை பிஞ்சாச்சு. இப்போ அது பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், காய்ந்து விடும். அதால் திரும்ப போய் மரத்தில் ஒட்டி கொள்ள முடியுமா? முடியாது. அந்த இலைக்கு அந்த தன்மை கிடையாது. கண்டிப்பாகவே அந்த இலை ஒரு நாள் காய்ந்து கருகாக இதாக முழுசாக செஞ்சிடும், மாறிடும். அதே மாதிரி தான் கடவுளோடு மனிதன் இணைந்திருப்பது ஜீவன். அவன் இப்பொழுது கடவுளை விட்டு பிரிந்து விட்டான். அந்த மரத்தை விட்டு பிரிந்து போன அந்த இலையை போல் அவனுடைய வாழ்க்கை இப்போ பார்க்கறதுக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உயிர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கண்டிப்பாகவே ஒரு நாள் அவங்க சரீர மரணமும் அடைவார்கள். அவ்வளோதான். இனி ஆதாமா எப்படி அந்த இலையால் திரும்ப தன்னால் போய் அந்த மரத்தில் ஒட்டி கொள்ள முடியாதோ, அதே மாதிரி இனி கடவுளை விட்டு பிரிந்து விட்ட இந்த ஆதாமும் ஏவாளும் அவர்களாகவே திரும்ப போய் கடவுளிடத்தில் போய் ஒட்டி கொள்ள முடியாது. மரணம் அவர்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக மாறிட்டு உடனடியாக சரீர மரணம் உடனடியாக ஆவிக்குரிய மரணம், படிப்படியாக கண்டிப்பாகவே சரீர மரணம். இதுதான் அங்கே நிகழ்ந்த அங்கே விளைவு. இன்னும் ஒரு சில விஷயங்களை நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பார்க்கும் பொழுது இன்னும் முழுசாக இந்த 3வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த 3வது அதிகாரத்தில் நாம் அந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா வேதாகமம் முழுக்க பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.